இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஆரோக்கியமான ரொம்ப சுவையான வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணி சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப சத்தானது. வெந்தயக்கீரையில் சிறு கசப்பு இருக்கும், அதனால் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை, பெரிய கட்டு ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டார் அனீஸ் 1, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 4, பிரியாணி இலை 2, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டுன்னு நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சு வாசனை வந்தால் போதும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துறதுனால நம்ம பிரியாணி மாதிரியே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையும் சிறு கசப்பாக இருக்கிறதுனால யாருமே சாப்பிட மாட்டாங்க அதை விரும்பி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன், குழந்தைங்களாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக. நீங்கள் காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க மிளகாய். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் அப்படியேவும் சேர்த்துக்கலாம், நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கீரை இருக்கிற மாதிரியே தெரியாது, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். அடுத்தது அரிசி நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்.
அதை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு, நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான், அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தணும். இப்போ நான் காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, காஞ்ச வெந்தயக்கீரை. அதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், வீடே மணக்கும், அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணி 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் சமைக்கிற அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா உப்பு பார்த்துக்கலாம், நம்ம கரெக்டாக இருக்கான்னு. உப்பு பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குக்கரில் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா பளபளன்னு நல்லா வாசனையாக கமகமன்னு மணக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க, இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கீரையும் இருக்கிறதே தெரியாது, நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா கீரை இருக்கிறதே தெரியாது. நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதும் கூட. ரொம்ப சூப்பராக, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலு, சுகரு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.